வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ராவுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ சாம்பியன் குந்தருக்கும் சேலஞ்சராக ராண்டி ஆர்டனும் வந்திருப்பார். அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா லார்ட் கைசர் வந்து நிற்கிறாரு. ஏன்னா குந்தர் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகும்போது லார்ட் கைசர் தான் பார்த்தீங்கன்னா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுடைய புதிய வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ரெயின் ஜெனரல் ஹோந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. குந்தரும் அந்த இடத்துக்கு வந்து லார்ட் கைசரை பார்த்தீங்கன்னா கெட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்போ உங்கள் ரெயின் ஜெனரல் குந்தர் பேச வேண்டிய நேரம். என் பேர் குந்தர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரிங் ஜெனரல் 2024 கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணேன். இதன் மூலயமா உலக சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. எஸ், நான் வந்து இப்போ முதல்ல அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்பியனாக வந்து நிற்கிறேன். இந்த சாம்பியன்ஷிப்பை நான் எப்படி வச்சுருப்பேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி கிரேட்டஸ்ட் ஆஃப் 8 கார்னக்கல் சாம்பியன்ஷிப்பை 664 வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ரெஸ்லர்ஸை டிஃபெண்ட் பண்ணி என்னுடைய சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுருந்தேன். இப்போது நான் அதை தான் சொல்கிறேன். நான் ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன். என்கிட்ட யாரை வேணாலும் மோதிக்கோங்க, யார் வேணாலும் வந்துக்கோங்க. என்னுடைய டைட்டிலை நான் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியனாக இருப்பேன். நான் இதுக்கு முன்னாடி சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி சொன்னது தான். நான் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா ஒரு வேர்ல்டு சாம்பியனாக தான் வந்து நிற்பேன்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி சொன்ன மாதிரி அவங்க முன்னாடி வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக தான் நிற்கிறேன். லாக்கர் ரூமில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக நீங்கள் எப்போ வேணாலும் மோதிக்கலாம், எங்கே வேணாலும் மோதிக்கலாம், சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். சரி, இன்றைக்கி நான் என்ன மண்டே நைட்டாக வந்திருக்கிறேன். என்னுடைய அடுத்த சேலஞ்சர் யார்? உண்மையை சொல்லணும்னா இந்த ரால பேக் ஸ்டேஜில் ஒருத்தன் கூட என்னுடைய நெக்ஸ்ட் சேலஞ்சராக வர்றதுக்கு தகுதி இல்லாதவன் எவனுமே கிடையாது. யாராக இருந்தீங்கன்னா வாங்கடா என் கூட மோததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குந்தர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வந்து வராரு. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்தது. குந்தருக்கு பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை பார்த்தோன்னே உண்மையிலேயே பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்தது. ராண்டி ஆர்டன் ரிங்கில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து ஒரு மன்னிப்பை கேட்குறாரு. ஐ எம் சாரி, நான் இந்த லாக்கர் ரூமில் ஒன்றை மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து என்னை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆமாம், நீ இந்த பிராண்ட் கிடையாது, இப்போ எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குந்தர் கேட்க ராண்டி ஆர்டன் சொல்கிறாரு, நான் வந்து உன்கிட்ட கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் மோதினேன். அதில் நீ வந்து எனக்கு கதுக்கில் கொடுக்கலாக்கு போட்ட, அதில் நான் தோற்று போயிட்டேன். இது உண்மையா? இல்லை, என்னுடைய ஷோல்டர் வந்து ஒழுங்காக வந்து டேப் அவுட் ஆகலை. இது வந்து ரெஃப்ரிக்கு தெரியும், இது வந்து பேக் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ப்ரோடிஸ்டருக்கு தெரியும், ஆஃப்கோர்ஸ் ட்ரிபிள் ஹைட்ஸுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து நான் அதை பற்றி கேட்கல. ஏன்னா இது என்னுடைய அன்னவுன் பிஸ்னஸ். நான் ஸ்மாக் டவுன் பிராண்டுக்கு போயிட்டு நான் உன்கிட்ட தோற்றதை திருப்பி கேட்கல. பட் இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட தோற்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க. ஆனால் உனக்கும் தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நான் உன்கிட்ட க்ளீனாக அன்றைக்கி தோக்கலைன்னு. எனக்கு இப்போ ஒரு ரீமேட்ச் தேவை. அதுவும் கூட உன்னோடைய யூரோப் கண்ட்ரியில் எனக்கு ஒரு மேட்ச் தேவை. நீ ஒரு நல்ல ஐரோப்பியன்டா, நீ ஒரு செம்ம ஐரோப்பியன். ஒரு ஐரோப்பிய நாட்டிலேயே தோக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. ஸோ அதற்கான ஒரு நல்ல நேரம் எனக்கு கிடச்சிருக்குது. நீ என்ன சொல்கிற? இந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக நாம் ஏன் பேஸ் இருந்த பெர்லினத்தில் மோதக்கூடாது? உன்னுடைய ஐரோப்பா நாட்டிலேயே உன்கிட்ட இருக்கிற டைட்டை நான் புடுங்கி தூக்கி காட்டினா அது எனக்கு கெத்து தானே? எனக்கு இந்த வாய்ப்பு வேணும், நீ தருவியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை குந்தர்கிட்ட கேட்குறாரு. கொஞ்ச நேரம் இதை பற்றி யோசிச்சுக்கிட்ட குந்தர் பார்த்தீங்கன்னா, சரி ராண்டி ஆர்டன், நீ சொன்ன மாதிரி நான் கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் உன்னுடைய கதையை ஒழுங்காக முடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இது என்னுடைய வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், ஐ அம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருப்பேன். என்கிட்ட இது வரைக்கும் எந்த டைட்டிலுமே கூடிய சீக்கிரமாக தோற்றது வரலாறே கிடையாது. நான் ஒருவேளை சாம்பியன் ஆனால் அது கண்டிப்பாக 500 நாளுக்கு மேலே சாம்பியனாக தான் இருப்பேன். ஓகே, பேஸ் இந்த பெர்லியத்தில் என்னுடைய ஐரோப்பா நாட்டில்
நீ ஏன் கூட மோதுறேன்னு சொல்கிறேன், நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ நம்ம 2 பேருமே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு பேஸ்ன்னு பெர்லினில் மோதிக்கலாம். இது ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். நான் ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிக்கிற ஒரு திறமையை மூலியமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. ஸோ ராண்டி ஆர்டனும் கை கொடுக்குறாரு. கை கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா குந்தர் பயங்கரமாக வார்னிங் பண்ணுறாரு, நீ தப்பான ரூட்டில் வந்துட்ட, நீ உண்மையிலேயே இதை நினச்சி கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா நான் என்னடா கஷ்டப்பட போகிறேன், என்னால் நீ கஷ்டப்பட போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபேஸை காட்டுறாரு. ஸோ இவங்களுக்குள்ள பேஸ்டன் பெல்லியத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் இவங்க பேசினது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.